வசந்த், தொடர்ச்சியாகவே நீங்கள் குறிப்பிட்டது போல ஒவ்வொருவரும் இந்த போராட்ட களத்தில் உள்ள அனைவருக்கும் உற்சாக தரும் வகையில் இளைஞர்கள் தனித்தனியாக பிரிவுகளாக பிரிவிந்து நாடகங்கள் நடத்துகிறார்கள். இது போன்ற அதாவது வாத்தியங்களை இசையமைத்து தொடர்ச்சியாக ஒரு உற்சாகத்துடன் தான் இந்த போராட்ட களத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக தொடர்ச்சியாகவே இந்த ஒலிபெருக்கிகள் மூலமாக பல்வேறு போராட்ட குழுவில் உள்ளவர்கள் தொடர்ச்சியாக நேரடியாக சென்று ஒலிபெருக்கிகள் மூலமாக பேசுகிறார்கள். அவர்களுடைய பேச்சுக்கு ஆரவாரம் இருக்கிறது. தொடர்ச்சியாக அந்த காட்சியை நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது. அதாவது எரிந்து கொண்டிருக்கும் நெருப்பாய் நிமிர்ந்து நிற்கிறார்கள். நிச்சயமாக பல்வேறு விதமான இது போன்ற பதாகைகளை ஏந்திதான் தொடர்ச்சியாக இந்த போராட்ட குழுவினர் தங்களுடைய முழக்கங்களை வெளிப்படுத்தி வருகிறார்கள். ஒவ்வொரு நிமிடமும் இந்த கூட்டமானது அதிகரித்து கொண்டேதான் இருக்கிறது. தொடர்ச்சியாகவே நாம் பார்த்தோம் என்றால் கடந்த 4 நாட்கள் நேற்று மட்டும் சுமார் 4 லட்சத்துக்கும் அதிகமானோர் போராட்டத்தில் ஈடுபட்டதாக தகவல் தெரிவிக்கின்றன. இன்று சனிக்கிழமை என்பதால் நிச்சயமாக இந்த கூட்டம் என்பது அதிகரிக்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ச்சியாகவே பல்வேறு விதமான அமைப்புகளை சேர்ந்தவர்கள், தொழிற்சாலைகளை சேர்ந்த தொழிலாளர்கள் தங்களுடைய பணிகளை புறக்கணித்துவிட்டு நேரடியாக போராட்ட களத்திற்கே வந்து இந்த இளைஞர்கள் மற்றும் மாணவர்களுக்கு தங்களுடைய ஆதரவுகளை தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக நாம் பார்த்தோம் என்றால் ஒட்டுமொத்தமாக இங்கிருக்கும் இவர்களுக்கு எந்த விதமான சோர்வும் ஏற்படவில்லை. தொடர்ச்சியாக பல்வேறு விதமான தன்னார்வலராக தங்களை தாங்களே நினைத்து கொண்டு தொடர்ச்சியாக போக்குவரத்து நெரிசலை ஒழுங்குபடுத்துகிறார்கள். தேவையான போராட்ட குழுவில் இருப்பவர்களுக்கு தேவையான உதவிகளை அவர்களே செய்து கொள்கிறார்கள். இது போன்ற பல்வேறு விதமான நிகழ்ச்சிகரமான சம்பவங்கள் தான் தொடர்ச்சியாகவே மெரினா கடற்கரையில் நடந்து கொண்டிருக்கின்றன. மெரினா கடற்கரை மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக நாம் தமிழகம் பார்த்தோம் என்றால் இது மாநில தழுவிய போராட்டமாக மாறியது என்பது அலங்காநல்லூரில் ஆரம்பித்து தலைநகரான சென்னைக்கு வந்தடைந்து அதன் பிறகு மாநிலம் முழுவதும் இந்த போராட்டமானது உருப்பெற்று தற்போது மிகப்பெரிய ஒரு போராட்டமாகவும் ஒரு புரட்சியாகவும் எடுத்திருக்கிறது. இந்த மாணவர்களின் புரட்சி, இளைஞர்களின் புரட்சி என்பது கடந்த 1/4 நூற்றாண்டு காலத்தில் இதுவரை தமிழகம் கண்டிராதது, இந்தியா கண்டிராதது என்றுதான் சொல்கிறார்கள். நிச்சயமாக இந்த அதாவது போராட்டமாக ஆரம்பித்தது புரட்சியாக மாறி நிச்சயமாக வெற்றி கிட்டும் வரை இந்த போராட்டம் தங்களுடைய முழக்கம் என்பது ஓயாது. எங்களுடைய குரல் என்பது ஒலித்து கொண்டேதான் இருக்கும். தங்களுக்கான நிரந்தர தீர்வு, ஜல்லிக்கட்டுக்கான தடைகளை முழுவதுமாக நீக்க வேண்டும். ஜல்லிக்கட்டு போட்டிகளை எப்பொழுதுமே ஆண்டாண்டு காலமாக வாடிவாசல் திறக்கப்பட வேண்டும் என்று பல்வேறு விதமான முழக்கங்கள் என்பது, அந்த குரல் என்பது கடைசி வரை ஒலித்து கொண்டேதான் இருக்கும் என்று தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக நாம் பார்த்தோம் என்றால் போராட்ட காலத்திற்கு பல்வேறு ஊர்களிலிருந்து, பல்வேறு பகுதிகளிலிருந்தும், பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் தொடர்ச்சியாகவே வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் ஒலிபெருக்கிகள் மூலமாக உரையாற்றுகிறார்கள். நாம் காலை முதலே ஒரு விவசாயி வந்திருந்தார். அதே போல ஜல்லிக்கட்டு வீரர், அந்த மாடுபிடி வீரர் வந்திருந்தார். அவர்கள் தரும் அந்த பேச்சு, அவர்கள் பேசும் பொழுது இந்த மாணவர்கள், இளைஞர்கள் தரும் உற்சாகம் அவர்களை மேலும் உற்சாகத்துடன் பேச வைக்கிறது. இது போன்ற ஒரு நிகழ்ச்சிகரமான ஒரு சம்பவங்கள், அதாவது இளைஞர்கள், மாணவர்கள் முன்னெடுத்து கொண்டு போன இந்த தன்னெழுச்சி போராட்டம் என்பது எந்த விதமான தலைமையும் இல்லாமல் தற்போது வரை வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த போராட்டக்காரர்களாக இருந்தாலுமே எந்த விதமான இடையூறுகளும், பொதுமக்களுக்கு இடையூறோ பொது சொத்துக்களுக்கு சேதமோ ஏற்படுத்தவில்லை. மெரினா கடற்கரை முழுவதுமாகவே தற்போது மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்களின் தலைகளாக தான் உள்ளது. மெரினா கடற்கரை பொறுத்தவரை கடல் அலையை விட தற்போது இந்த போராட்ட குழுவினரின் அலைதான் சற்று அதிகமாகவே உள்ளது. வசந்த், ஸ்டாலின், என்னென்ன கருத்துக்களை மையமா வச்சு அந்த நாடகங்கள் நடத்தப்படுது, பாடல்கள் பாடப்படுது, மைக்ல நிறைய பேர் பேசுறாங்க, அதே மாதிரி கலாச்சார நடனங்கள்லாம் அங்க அரங்கேற்றப்படுது, என்னென்ன கருத்துக்கள் எல்லாமே இந்த மாதிரி நடவடிக்கைகள்ல முன்வைக்கப்படுது ஸ்டாலின்? வசந்த், அதாவது சமூக ஊடகங்கள் வழியாக, சமூக வலைதளங்கள் வாயிலாக தொடர்ச்சியாக ஒரு சமூக அக்கறை கொண்ட இந்த தன்னெழுச்சி போராட்டம் குறித்து தொடர்ச்சியாக போராட்ட களத்தில் பல்வேறு விதமான, நீங்கள் குறிப்பிட்டது போல அந்த நாடகங்கள் அரங்கேற்றப்படுகிறது. நாடகங்களை பொறுத்தவரை மத்திய மாநில அரசுகள் இந்த விஷயத்தில், ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது, தற்போது என்ன நிலைப்பாட்டில் உள்ளது, உச்சநீதிமன்றத்தில் எத்தனை வழக்குகள் உள்ளன, நீதிமன்ற நீதிபதிகள் என்ன கருத்து தெரிவித்தார்கள் என பல்வேறு விஷயங்களை நாடகங்கள் வாயிலாக போராட்ட குழுவினருக்கு சென்று சேர்க்கிறார்கள். அது நாம் குறிப்பாக மற்றொரு விஷயத்தை பார்க்க வேண்டும். சென்னை
சார்ந்த சென்னையை பொறுத்தவரை பல்வேறு பகுதிகளை சேர்ந்தவர்கள், பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்தவர்கள், பல்வேறு நாடுகளை சேர்ந்தவர்கள் ஒருங்கிணைந்து ஒரு மாவட்டம் சென்னை. இந்த நிலையில் ஜல்லிக்கட்டு என்பது வெறும் தொலைக்காட்சி வாயிலாக தெரிந்து கொண்டு இது போன்ற ஒரு பெரிய போராட்டம் என்பது வெடித்திருக்கும் நிலையில் தென் மாவட்டங்களில் நிச்சயமாக ஜல்லிக்கட்டை நேரடியாக பார்க்கும் பொழுது அதிக அளவில் இந்த போராட்டங்களானது தற்போது நடைபெற்று வருகிறது. ஜல்லிக்கட்டு இந்த போராட்டங்கள் மூலமாக ஜல்லிக்கட்டு எவ்வளவு தமிழகத்தின் எவ்வளவு ஒரு கலாச்சாரமான ஒரு விஷயம், பாரம்பரியம், அது கலாச்சாரத்துடன் ஒன்றிணைந்த ஒரு விஷயமாக பார்க்க வேண்டும் என்றுதான் மாணவர்கள் கருதுகிறார்கள். நிச்சயமாக மாணவர்களை பொறுத்தவரை நாம் பார்த்தோம் என்றால் இந்த ஜல்லிக்கட்டு விவகாரத்தை பொறுத்தவரை இந்த நாடகங்கள் வாயிலாக தெரியாதவர்களுக்கு ஜல்லிக்கட்டு என்றால் என்ன, ஜல்லிக்கட்டு விஷயத்தில் மத்திய மாநில அரசுகள் என்ன நடவடிக்கைகள் எடுத்துள்ளன என்பது குறித்தெல்லாம் தொடர்ச்சியாக தெரியாத நபர்களுக்கு நேரடியாக அந்த நாடகங்கள் மூலமாக தகவல்களை அளிக்கிறார்கள். ஆனாலும் சுய கட்டுப்பாடு இந்த விஷயத்தை பொறுத்தவரை பெரிய அளவில் மத்திய மாநில அரசுகள் விமர்சிக்கப்பட்டாலும் ஒரு சுய கட்டுப்பாடுடன் தான் தொடர்ச்சியாக இருக்கிறார்கள். பீட்டா அமைப்பை அதிக அளவில் விமர்சிக்கிறார்கள். பீட்டா அமைப்பு உடனடியாக தடை செய்ய வேண்டும் என்று பல்வேறு விஷயங்களை வலியுறுத்தி இந்த நாடகங்கள் அரங்கேற்றப்படுகிறது. ஜல்லிக்கட்டு அந்த காளை மாடுகள் போலவே ஒவ்வொரு இளைஞர்களும் மாணவர்களும் தங்களுடைய உடம்புகளிலேயே அந்த வரைந்து கொண்டு ஜல்லிக்கட்டு அந்த காளைகளை வரைந்து கொண்டு நேரடியாக போராட்ட களத்தில் இந்த போராட்டங்களில் ஈடுபடுகிறார்கள். இது போன்ற பல்வேறு விஷயங்கள், அதே போல வேடமணிந்து பல்வேறு அந்த காளை மாடுகள் போலவும் அதே போல மாடுபிடி வீரர்கள் போலவும் வேடமணிந்து காளை மாடுகளை இந்த போராட்ட களத்திலேயே காளை மாடுகளை அடக்குது போல பல்வேறு விதமான காட்சிகள் தொடர்ச்சியாக அரங்கேறி வருகின்றன. 5வது நாளான இந்த போராட்டம் என்பது சுட்டெரிக்கும் வெயிலிலும் கொஞ்சம் கூட ஒரு சோர்வில்லாமல் தான் நடந்து வருகிறது. நிச்சயமாக இந்த போராட்டத்தை பொறுத்தவரை நாம் தொடர்ச்சியாக பார்க்க வேண்டியது ஒற்றுமையாக இருக்கிறார்கள். யாரும் எந்த விதமான பிரச்சனையில் ஈடுபடவில்லை. பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு என்பது இருக்கிறது. பெண்களுக்கு அவர்களே அரணாக இருக்கிறார்கள். இது போன்ற பல்வேறு விதமான நிகழ்ச்சிகரமான சம்பவங்கள் நடந்து வருகின்றன. போராட்டத்தை பொறுத்தவரை நாங்கள் நிரந்தர தீர்வு என்பது எட்டும் வரை தங்களுடைய குரல் என்பது ஒவ்வொரு திசையிலும் ஒலித்துக் கொண்டே இருக்கின்றன என்றுதான் சொல்கிறார்கள். வசந்த், நல்லொழுக்கங்களை கடைபிடித்து ஒற்றுமையோடு இந்த போராட்டத்தில் மன உறுதிப்பாட்டோடு இந்த இளைஞர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பேசலாம் ஸ்டாலின். இப்ப தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து பண்ணும்போது நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்குது. தமிழ்ன்ற ஒரு உறவு வருது எல்லாருக்கும் சேர்ந்து. அந்த விஷயத்துல நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம். நாங்க தமிழ்ன்றதை ப்ரூவ் பண்றோம். இவ்வளோ கூட்டம் எப்படி வந்தாங்கன்னே தெரியல. இவ்வளோ கூட்டம் வந்திருக்காங்க. அதுல நாங்க ஒருத்தரா இருக்கோன்றது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். ஜல்லிக்கட்டு நடக்கும் தான், அது யாரெல்லாம் தடுக்கவே முடியாது. ஏன்னா இங்க இறங்கி இருக்கிறது ஸ்டூடெண்ட், இளைஞர்கள். நான் ஒரு ராணுவ வீரனாக எல்லையில் பாதுகாப்பேன் என்று சொல்வது எனக்கு எவ்வளவு பெருமை இருக்கிறதோ அதை விட மிக பெருமை என்னவென்றால் நான் தமிழ்நாட்டில் இருக்கும் இந்த காளையை அடக்கிய பின் எனக்கு வீரன் என்ற பட்டம் கிடைப்பதுதான் எனக்கு மிக பெருமை. காலையில இருந்து சாப்பாடு, தண்ணி, பிக்ஸ் எல்லாமே கத்துறோன்னு எல்லாமே யார் கொடுக்குறாங்கன்னு தெரியல, எங்க அந்த ஆரம்பிக்குன்னு தெரியல, செய்யறவங்க பேர் தெரியாது. ரொம்ப சப்போர்ட்டா தான் இருக்கு. யார் பேருமே இங்க தெரியாது. இவர் இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததில்லை, இவர் இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததில்லை. எல்லாமே ஒரே போராட்டத்துக்காக தான் இருக்கோம். நிரந்தர தீர்வு கண்டிப்பா தேவை. நாங்கள் விவசாயிகள், நாங்கள் வன்கொடுமை பண்ணல. இது ஜல்லிக்கட்டுன்றது என்னோட பாரம்பரியம். இந்தியன் என்பது உணர்வாய் இருந்தால் தமிழன் என்பது என்னுடைய மரபு. எங்களோட மரபுன்றதுனால நாங்கள் இதை என்னைக்குமே விட்டு கொடுக்க முடியாது. மக்களுடைய கோரிக்கை இன்னும் அவங்க நிறைவேற்றது தாமதப்படுத்துது. மேலும் இந்த போராட்டத்தை வலுக்கும் தான், எங்களுடைய ஒற்றுமை ஓங்கும் தான். தமிழன் கண்டிப்பாக ஒரு நாள் ஜெயிப்பான்.